मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இந்த கிக்கோ நாளுக்கு நாள் பெரிய ஹீரோ ஆயிட்டே இருக்கான். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். ஆமா டோனி பாஸ், நம்ம சூப்பரா ஒரு பிரசன்ட கிக்கோக்கு கொடுத்துடலாம். சரியா? டோனி, உனக்கும் ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்குல்ல? அப்ப உள்ள வா. பயப்படாத டோனி, நான் உன் நண்பன் தான் கூப்பிடுறேன். ஏன்னா என் கைவசம் உனக்கு அப்படி ஒரு பிரசன்ட் காத்துட்டு இருக்கு. இது மூலமா உன்னுடைய பஞ்ச் சூப்பர் ஸ்ட்ராங்கா மாறிட போகுது. யாராவது காப்பாத்துங்க. ஹீரோ மாதிரி டோனி பாஸ் உள்ள போனாரு. பயந்துகிட்டு ஹீரோ மாதிரி வெளியே ஓடி வராரு. இத பாருங்க, நான் எவ்வளவு பாப்புலரா இருக்கேன்னு பாத்தீங்களா? எல்லாரும் என்ன பார்த்து ஹாய் ஹாய்னு சொல்றாங்க. எவ்வளவு பிரமாதமா இருக்கு. அச்சச்சோ, அவங்க ஹாய் ஹாய்னு சொல்ல ஹோய் ஹோய்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, இவ்வளவு பேர் சேர்ந்து ஒன்னா என்ன பண்றாங்க? அவங்க போராடுறாங்களா என்ன? எனக்கு இத பார்க்க பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? இத பாருங்க, நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். ஆமா, இது சாதாரண பிரச்சனை இல்ல. அவன் ஒரு அதி பயங்கரமான திருடன். அவன் பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் திருடிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு கருப்பு கோஸ்ட். அச்சச்சோ, என்னது கருப்பு நிற பேயா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரி, கருப்பு நிற பேயே வந்தாலும் என்ன ஆயிட போகுது? நான் இந்த மாதிரி நிறைய பேய்களோட டீல் பண்ணிருக்கேன். நீங்களே போய் அந்த கருப்பு நிற கோஸ்ட புடிச்சிட்டு வர வேண்டியது தானே? என்னது, நானா? ஆமா, கண்டிப்பா நான் அந்த பேய பிடிச்சு சரியான ஒரு பாடத்தை கத்து கொடுப்பேன். ஆமா, எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. வாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. நான் டெம்போ பண்ணாவோட சேர்ந்து அந்தேரி ஸ்டேட்டுக்கு போய் நீங்க சொல்ற அந்த கருப்பு நிற பேய பிடிச்சு கொண்டு வரேன் பாருங்க. எனக்கு காப்பாத்துங்க. அச்சச்சோ, இப்ப மேயர் நம்மள வச்சு ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. மேயர் அங்கிள், டெம்போனா இங்க பாருங்க. என்னோட R7 வாட்ச் பிளிங்க் ஆகுது. இங்க அப்படி என்னதான் பிரச்சனை? துணிவே துணை, துணிஞ்சவனுக்கு துக்கம் பயம் எதுவுமே கிடையாது. வாவ் சார், பிரமாதமான பஞ்ச் இது. இப்பவே இத நான் நோட் பேட்ல நோட் பண்ணிக்கிறேன். அடடா ஜூனியர் அங்கிள், முதல்ல அதுக்கான மீனிங்க சொல்லுங்க. சார், இப்ப சுருக்கமா என்ன சொல்ல வராருன்னா, நம்மளுடைய மேயரும் டெம்போ அண்ணாவும் அந்த கருப்பு நிற கோஸ்ட பிடிக்கிறதுக்காக அந்தேரி ஸ்ட்ரீட்குள்ள போறதா இருக்காங்களா? அந்தேரி ஸ்ட்ரீட்டுக்கா? உண்மையிலேயே சொல்லணும்னா இது ரொம்ப துணிச்சலான வேலைதான். அடேங்கப்பா, அந்த கருப்பு நிற பை ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் போல இருக்கே. நான் முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நானும் உங்க கூடவே வரேன். பிரமாதம் கிக்கோ, நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, பேய் வந்துடுச்சு. அச்சச்சோ, மேயர் சார், அது ஒரு சாதாரண வௌவால் தான்.
அநேகமா இந்த பால கருப்பு நிற பேய் தான் கொண்டு வந்து வச்சிருக்க போல. கிக்கோ இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, நம்ம சீக்கிரமா அந்த பேயை ஃபாலோ பண்ணனும். ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 105. ஓகே கிக்கோ, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 105. இதோ பாரு, நான் உனக்கு ஒரு சரியான பாடம் கத்து கொடுக்கிறேன். அச்சச்சோ, அது என் வேஷ்டியோட சேர்த்து என்னோட ஸ்பேனரையும் திருடிடுச்சு போல இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ. சூப்பர் ஸ்பீடோ. அடடா கிக்கோ, என்னாச்சு? உன்னால இந்த பேயை பிடிக்கவே முடியலையா? R7 வாட்சா? அப்படினா கிக்கோ, அந்த ஷேடோ கோஸ்ட் அந்த வாட்ச். அடடா, என்ன இது? இப்போ என்ன பண்றது? என்னால என் பெஸ்ட் ஃப்ரெண்ட காப்பாத்த முடியாம போயிடுச்சு. நான் ஃபெயில் ஆயிட்டேன். இந்த ஆயில் கரை உண்மையில எப்படி பட்டுச்சு கிக்கோ? நான் அவன் கூட சண்டை போடும்போது ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவன் சூட்ல இருந்து ஃபவுண்டன் மாதிரி ஆயில் வந்துகிட்டே இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னா சூட் மிஸ் ஆகுதுன்னு டாக்டர் அவிஷ்காரோட லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்துச்சு. அப்படின்னா இந்த ஆயிலி சூட்டை பத்தி டாக்டர் அவிஷ்கார் சேன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு. இப்பவே நாங்க போய் ஆகணும். டாக்டர் அவிஷ்கார் சேன், சன்சிட்டில ஒரு வில்லன் ஷேடோ கோஸ்ட்ன்ற பேர்ல திருடிட்டு இருக்கான். சொல்ல போனா அவன் என் R7 வாட்ச் திருடிட்டான். என்ன கிக்கோ சொல்ற? நீ சொல்றத கேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கே. டாக்டர், அந்த ஷேடோ கோஸ்ட் ஒரு பெரிய ஆயில் சூட்டை போட்டுட்டு ஓடுறான். உங்களுக்கு அந்த சூட்டை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆமா கிக்கோ, அந்த மாதிரி சூட்டை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்க போனா அந்த ஆளை பார்க்க முடியும் சொல்லுங்க? இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த விஷயத்தை பத்தி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல.
டாக்டர் ஒரு நிமிஷம். நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன இது கிக்கோ, நீ இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதே கேள்விதான் நான் உங்களை கேக்குறேன். என்ன கிக்கோ இது? நீதானே எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசி என்ன இந்த இடத்துக்கு வர சொன்ன. ஒருவேளை உனக்கும் மறதிங்கிற வியாதி வந்துடுச்சு போல இருக்குதே. நான் எப்போ உங்களை கூப்பிட்டேன்? நீ கூப்பிடல டாக்டர் ஆவிஷ்கார, இங்க நான் தான் கூப்பிட்டேன். ஸ்லைடர் ஸ்பீடு வச்சுக்கிட்டு நான் பல வித்தைகளை காட்டுவேன். சோ இது மூலமா நான் ஒரு ஷேடோ கோஸ்டாவே மாறிட்டேன். அடேங்கப்பா, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. இது நான் தான் உருவாக்கி கொடுத்தேன். அதனால இது எந்த ஒரு சர்ஃபேஸ்லயும் ஃப்ரிக்ஷன்ங்கிறது 0 லெவலுக்கு வந்து ஈஸியா அதெல்லாம் சர்ஃப் பண்ணி போக முடியும். அப்புறமா இதை அணுகிறவன் எங்க இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்பீடோவா போக முடியும். யார் கையிலையும் மாட்டிக்கவும் மாட்டான். என்ன சொல்றது சரிதானே? என்ன சொல்ற கேக்கோ? நீ செஞ்சிருக்க விஷயம் ரொம்ப பெரிய தப்பு. நீ இப்பவே என்னோட R7 திரும்ப கொடுக்கணும். எல்லாரோட பொருளையும் திரும்ப கொடுத்துட. இப்பெல்லாம் நீ ரொம்ப நல்லாவே காமெடி பண்ற கேக்கோ. நான் உன்னை லாஸ்டா வார்ன் பண்றேன். ராங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அதால ரைட்ட ஜெயிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற விஷயத்த கேளு. இல்லன்னா நான் உன்னை பிடிச்ச உன்கிட்ட இருக்க அத்தனை பொருளையும் கைப்பற்ற வேண்டியதா இருக்கும். பொருள் எடுக்கிறதெல்லாம் விட்டு தள்ள. முதல்ல நீ என்ன பிடிச்சு காட்டு பார்க்கலாம் கேக்கோ. இப்போ நீ என்ன பண்ணுவ கேக்கோ? உன்னுடைய சூப்பர் ஸ்பீடோ கூட இப்ப என்கிட்ட தான் இருக்கு. இனிமே எவனாலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. ஸ்லைட்ஸ் அண்ட் ஸ்பீட வச்சுக்கிட்டு நான் விளையாட்டு காட்டுவேன். அதனால தான் நான் இப்போ ஒரு ஷேடோ கோஸ்டா மாறி இருக்கேன். டாக்டர் ஆவிஷ்கார் சென், அந்த ஆயில் கேன்குள்ள என்ன இருந்துச்சு? எதை கேக்குற கேக்கோ? எந்த ஆயில் கேன்? உங்ககிட்ட இருந்தது தான் சொல்றேன். கோஸ்ட் அது தட்டி பறிச்சுட்டு ஓடிடுச்சுல, அது உங்க சூட்டை கூட திருடிச்சுல. அடேங்கப்பா, அந்த ஆயில் கேன, அந்த ஸ்பெஷல் ஆயில் கேன அந்த சூட்ல தானே யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா அந்த திருடனை பிடிக்க இனி வாய்ப்பே இல்ல போல இருக்கு. என்ன கேக்கோ, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏன்னா அந்த கோஸ்ட் நம்மளுடைய டம்மி ஆயில் கேன தானே எடுத்துட்டு போயிருக்கு. ஏன்னா ஒரிஜினல் ஆயில் கேனு இப்ப என்கிட்ட தானே இருக்கு. இத சீக்கிரம் உன்னோட ஷூஸ்ல அப்ளை பண்ணிக்கோ. ஏன்னா அப்புறமா நீயும் அந்த ஷேடோ கோஸ்ட் மாதிரி ரொம்ப சூப்பர் ஸ்பீடா ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவ. பிரமாதம் கிக்கோ, பிரமாதம். நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே ஸ்பீடா தான் இருக்க. டாக்டர் ஆவிஷ்கார் நீயும் சேர்ந்து சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. எனக்கு தப்பான ஆயில் கேன கொடுத்திருக்கீங்க. சரி, இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தான் இப்போ என்னோட இடத்துக்கு வந்துட்டியே கிக்கோ. அப்படின்னா நான் உன்னை இங்க வெல்கம் பண்ணி தானே ஆகணும். ஓ, அப்ப நீ திருடின எல்லா பொருளையும் இங்கதான் பதுக்கி வச்சிருக்கியா? அப்படின்னா நீ R7 கூட இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கணும் இல்லையா? இல்ல,
இந்த R7 இந்த ஸ்பெஷல் பிரைஸ் எப்பவுமே என் கூட தான் நான் வச்சிருப்பேன். கொடுக்க மாட்டேன் கிக்கோ. ஆ? ஓ. உன்னோட ஆயில் ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சிடுச்சா கேக்கோ? இப்போ விளையாட்டை முடிச்சு வைக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஸ்லைட்ஸ் அண்ட் ஸ்பீட் மூலமா பல வித்தைகளை காட்டுவேன். அதனால தான் நான் இப்போ ஷேடோ கோஸ்டா மாறி இருக்கேன். வந்துட்டான் எனக்கு பாடம் கத்து கொடுக்க. தண்ணிக்குள்ள இருக்கும் போது முதலைய பகச்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் உனக்கு இப்ப புரியுதா? சரி பரவாயில்ல, இதுக்கு மேலே நம்ம டிராமா பண்ண வேணாம். பாய் பாய் கீகோ. ஸ்லைட்ஸ் அண்ட் ஸ்பீடோ வச்சுக்கிட்டு நான் பல வித்தைகளை காட்டுவேன். அதனால தான் நான் ஷேடோ கோஸ்டா மாறிட்டேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். இப்ப இந்த ஷேடோ கோஸ்டுக்கு ரைட்டோட பவரை கொஞ்சம் காட்டலாம். சூப்பர் ஸ்பீடோ ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 49. ஓகே ப்ரோ, இனிஷியேட்டிங் ஃபார்முலா 49. படி, அந்த ஷேடோ கோஸ்டோட முகமுடியை கிழிச்சு போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண நேரம் வந்துருச்சு. ஏய் குட்டி பையா, நீ ட்ரிக்கை யூஸ் பண்ணி மறுபடியும் சூப்பர் ஸ்பீடோவை கைப்பற்றிட்டல. ஆனா இந்த சூப்பர் ஸ்மூத் ஃபிரிக்ஷன் லேசர் பேஸ்ல இந்த சூப்பர் ஸ்பீடோவால ஒண்ணு இந்த ஷேடோ கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. நீயும் உன்னுடைய நண்பன் சூப்பர் ஸ்பீடோவை சேர்ந்து நல்லா தான் ஃபைட் பண்ணீங்க. ஆனா என்னோட நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, ஃபைனலி இந்த சாப்டரை நம்ம ஃபினிஷ் பண்ணிரலாமா? இப்போ இந்த மெகா பிளாக்ஸ் உன்னை என்ன பண்ண போகுதுன்னு பாரு. சூப்பர் ஸ்பீடோ ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 12 and 3 now. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. R7 குள்ள சூப்பர் ஸ்பீடோ கார் போகட்டும். எந்த ஒரு கிரிமினலையும் கைய பிடிச்சி தர எடுத்துட்டு வந்து ஜெயில போடுறா பாருங்க, அவதான் சூப்பர் ஜீனியஸ் டிடெக்டிவ் சாட் பேட். சோர், அதெல்லாம் சரிதான். ஆனா உங்களுக்கு தோணல நாம தப்பான டைரக்ஷன்ல வந்திருக்கோம்னு? அச்சச்சோ, இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த திருடனை நான் இப்பவே வெளியே கொண்டு வரேன். அச்சச்சோ, இவன் ரொம்ப ஆபத்தான மோசமான திருடனாச்சே. இவன் இது வரைக்கும் நிறைய பொருளை திருடி இருக்கா, நிறைய கொள்ளை அடிச்சிருக்கா. அடேங்கப்பா,
இவன் என்னுடைய லேபுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ சொல்யூஷன் வாங்க வந்தான். இந்த காலத்துல எவனையுமே கண்ணை மூடிட்டு நம்ப கூடாது. நைஸா பேசி சைஸா திருடிட்டு போயிடுவா. அடேங்கப்பா, பிரமாதமா சொல்லிட்டீங்க சார். இப்பவே இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். என்னது? சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஒருவேளை அவன் போட்டிருந்த சூட் என் கையில வந்திருந்ததுன்னா நான் தான் இந்த சன் சிட்டியோட சூப்பர் ஹீரோ ஆகி இருப்பேன். அச்சச்சோ, அவங்க எல்லாருமே கிளீன் போல்ட் ஆயிட்டாங்க. ஓ, சரி சொல்லுங்க, நீங்க இப்ப எதுக்காக என்ன அந்தேரி ஸ்டேட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மேரங்கல், டாக்டர் அபிஷ்கர் சிங்கோட இந்த சூப்பர் சூட் மறுபடியும் காணாம போயிடுச்சாம். கண்டிப்பா அது திரும்ப வந்துருமோன்னு எனக்கு தோணுது. என்னது, ஷேடோ கோஸ்டா? அச்சச்சோ. மேரங்கல், நீங்க ரொம்ப தைரியசாலி தானே, அதனாலதான் நாங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். அத ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா நீங்க எங்களுக்கு பண்ண போற விஷயம் இருக்குல்ல, அது என்னன்னா ப்ரொடெக்ட். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. நல்ல கேளுங்க, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நிறைய திருடங்களை பிடிச்சு பந்தாடி இருக்கேன். அதனால இவெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. மேயர், நான் மறுபடியும் வந்துட்டேன். உள்ளவா, நாம ஒரு கேம் விளையாடலாம். அச்சச்சோ, என்ன காப்பாத்துங்க. நீங்க மேயர் அங்கிள் விஷயத்துல இப்படி காமெடி பண்ணிருக்க கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. கிக்கு, லைஃப்ல கொஞ்சம் குட்டி குறும்புல ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா கிக்கு, சின்ன சின்ன தமாஷும் குறும்பும் எந்த வகையிலயும் தப்பு இல்ல. தேங்க்ஸ் ப்ரோ. எப்பவும் என் ஹீரோ நீதான். வெறும் ஹீரோ மட்டும் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டும் நான் தான். சாதாரண ஃப்ரெண்ட் இல்ல, சூப்பர் டூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன்.